100 நாள்ல மிந்தி தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி எண்ணிக்கையில் இருந்துச்சு. ஓகே, இப்போ தியேட்டர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு. 100 நாள்ல என்ன வசூல் இருக்கோ அது 10-20 நாள்லே வந்துடுது. அதுதான் மெயின். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இன்னொரு ஓடிடி வரும், டிவி வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம் இப்போ இந்த அக்கேனமே பெரிய ஸ்க்ரீனில், ஏன்னா இதோட மியூசிக் எல்லாமே புடாபெஸ்ட், எல்லாம் ஹங்கரியில் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் பரத், அவர் எல்லாமே அங்கே லைவ் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் யூரோப்பியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. ஸோ அந்த ஒரு பெரிய கிராண்டியர் ஃபீலிங் தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தியேட்டர் அதனால தான் வர்றோம். 100 நாள் ஓட வேண்டியது இல்லை. 100 நாள் வசூல் இப்போ 10 நாள் 20 நாளில் படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துருக்கு. அப்படியே தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4 தியேட்டர், 4 ஸ்க்ரீன் இருக்கு. படம் பிடிச்சிச்சுன்னா 3 ஸ்க்ரீனில் இருக்கும். அப்போ அது 10,000 பேர் பார்க்க வேண்டியது 10 நாளில் பார்க்கறது ஒரே நாளில் பார்த்துடுறாங்க. வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது எந்த வாகனமா இருந்தாலும் சரி, கார் ஆனாலும் சரி, பைக் ஆனாலும் சரி, டிராக்டர் ஆனாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ற ஒரு விஷயம் இது. சிரமம்னு பார்த்தா பெண்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ சொசைட்டியில் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அது வண்டி ஓட்டுறதுல மட்டும் கிடையாது. ஸோ அது ரியல் லைஃபோட ஒரு ஃபேக்ட் தான். ஆமா, நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு பலன் கிடைச்சி தானே ஆகணும். நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும், கெட்டது செஞ்சா அதான் கர்மம். ஸோ அதுதான் இதோடைய கதை சுற்றும். யாருமே இது பணத்துக்காகவோ இதுக்காக இல்லை, தன்னுடைய ஆர்வம் தான். எல்லாருக்கும் முதல் படம்னு யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டையும் வேலை செய்யல. அந்த மாதிரி ஒரு வெறி கொண்டு இருக்காங்க. ஸோ அது தெரியுது, அந்த ஆர்வம் தெரியுது இல்லை படத்தில். ஸோ அதே டீம் மாதிரி தான் இருக்காங்க. கேமராமேனும் அதே மாதிரி தான். மியூசிக் எப்படி பிரமாதமாக பண்ணியிருக்காரா இல்லையா? சரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அது தேவைப்பட்டதான். அது ஒரு 15 நிமிஷம் தான். ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சு. ஆமாம், வயசாயிடுச்சு இல்லை, அதுக்கு இது தகுந்த மாதிரி தான் நடிக்கணும். எல்லா டைமும் விற்க மாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியுமா ஐயா? இல்லை இல்லை இல்லை, அந்த பக்கம் ஒரு கும்பிட்டு போட்டேன். நடிகர்கள் போதை நிறைய ஐயா அதுல எனக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க எங்கேயோ சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்டுட்டு படத்தை பத்தி கேட்டீங்கன்னா போறேன். சும்மா கனெக்ட் பண்ணி விட்டுறீங்களா? கனெக்டிங் பீப்புள் இல்ல, அது இப்போ அதெல்லாம் அவங்களோட ஐயா. அப்படி திரைப்பட நடிகருக்கு தனி ஒரு அந்தஸ்து கிடையவே கிடையாது. யாருக்குமே தனி அந்தஸ்து கிடையாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வன்மையா கண்டிச்சேன். என்னன்னா, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். அதனால திரைப்பட நடிகர்னா அவங்க தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது இல்லை. ஐயா உங்களுக்கு சொல்றேன், தும்பா படம் அவன் நடிச்சது எனக்கு தெரியாது. நான் யாரையும் பார்க்கல. அவர் படம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியூ கூப்பிட்டா அப்பதான் தெரியும். அது வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தா. அவளா தேடி அவளா இதுல எங்கேயுமே என் பேரே சொல்ல மாட்டான். அதே மாதிரி நான் இவளுக்கு எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சு. இவர் சொன்னாரு, என் கேரக்டர் நான் தான் கேட்டேன், இது ஓகேயா எனக்கு அப்படின்னா, சார் நீங்க நடிப்பீங்க நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு. அதனால நான் உள்ள வந்தேன். கதைக்கு தேவைப்பட்டனால உள்ள வந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.